எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரேக்கிங் பேட் சீசன் 4 எபிசோட் 13, அதாவது சீசன் 4 ஒரு கடைசி எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பிரேக்கிங் பேட் எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், பார்த்துட்டு வந்து விட பாருங்க. அப்புறம் உங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். சரி, பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சரியா அந்த 13 எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் 13 ஃபேஸ் ஆஃப். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. கஸ் வந்து அந்த காரில் ஏறாமல் வெளில போயிட்டார்ல. அப்புறம் நம்ம வால்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த காரில் இருக்கிற பாமை வந்து எடுத்துறாருங்க. சரி, எடுத்துட்டு பையில போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டாரு. அப்போ நம்ம ஜெஸ்ஸி கிட்ட வந்து கேட்குறாரு, டேய் கஸ் கிட்ட என்ன சொன்ன கேட்கும்போது, நம்ம பிளான் பண்ணி தாப்பா நான் சொன்னேன் அப்படின்னு. என்ன ஆச்சு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அவனுக்கு ஒன்றும் ஆகலை, அவன் காலில் ஏறாமல் போயிட்டான், உண்மையை சொல்லு, அவன்கிட்ட தான் வேறு ஏதாவது சொன்னியான்னு கேட்கும்போது, சத்தியமாக நான் எதுவுமே சொல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. சரி, ஓகே, நீ எப்படி ஹாஸ்பிட்டல் கீழே பாம் வைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஹாஸ்பிட்டல் கீழேயா, இது அவ்வளோ பெரிய பாம்லாம் இல்லை, சின்ன பாம் தான் இது, அதுவும் நான் பார்க்கிங் லாட்டில் தான் வச்சிருந்தேன், நான் பெருசாலாம் வந்து யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது, அவனுக்கு மட்டும் தான் பாதிப்பு ஏற்படும்னு நினச்சேன் அப்படின்னு வந்து நம்ம வால்டர் சொல்கிறாரு. சரி, ஓகே, இப்போ அந்த பாம் கேட்கும்போது பையில இருக்குங்கிறாரு. என்னடா இவ்வளோ தைரியமாக இருக்க, எப்படி எனக்கு இந்த தைரியம்லாம் வருது, ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நீ பாம்பு எடுத்துன்னு வரியான்னு கேட்கும்போது, அப்போ வால்டர் என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல செத்துருவோம் அப்படின்னு சொன்னோன்னே, செத்துருவோம் அப்படின்னு நம்ம ஜெஸ்ஸி கேட்குறாரு. அப்படி இல்லை, நம்ம கஸ்ஸை சீக்கிரமாக நம்ம கொண்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம கஸ்ஸை கொல்ல லேட் பண்ணோன்னா அவன் 2 பேரும் சாவடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி வந்து வால்டர் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து சாகும் போது இந்த மாதிரி தைரியம் எல்லாமே நிறைய இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி வால்டர் சொல்கிறாரு. அப்போ அங்கே வந்து 2 டிடெக்டிவ் வராங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து, நீங்கள் தானே ஜெஸ்ஸி, உங்ககிட்ட அவங்க ஒரு விசாரிக்க வேண்டியது இருக்குது, வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெஸ்ஸி எங்கேயோ கூட்டிட்டு போகிறாங்க. வால்டர் ஒன்றுமே புரியல, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் முழிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஜெஸ்ஸியை கூட்டின்னு உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த இவர் தெரியுமாங்க, ஆண்ட்ரியா, அவரோட பையன் பிராக்கு, அவனுக்கு விஷம் பாய்சன் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டாக்டருக்கு எப்படி சொன்னீங்க, உங்களுக்கு எப்படி தெரியாது பாய்சன் கேட்கும்போது, இது ஒன்றும் இல்லைங்க, சின்னதாக ஒரு கெஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறாரு. அப்படியா, கெஸ்ஸுன்னு கரெக்டாக சொல்கிறீங்க, சரி ஓகே, கெஸ்ஸாக திருந்து போட்டுமே, ரைசிங் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கரெக்டாக சொன்னீங்க, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ரைசிங்னா வந்து என்னன்னே தெரியாது, ஆனால் நீங்கள் கரெக்டாக ரைசிங்னு சொல்லிடல, அப்போ அது எப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் டிஸ்கவர் சேனலில் பார்க்க மாட்டீங்களா, அதில் ரைசிங் பாய்சன் அதை பற்றிலாம் நிறைய சொல்லுவாங்க, இதுவும் சின்னதாக ஒரு கெஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெஸ்ஸி வந்து அப்படி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி கேள்விலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க, அப்புறம் நான் வக்கீல் சால்கிட்ட ஃபோன் பண்ண விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 பேர் மாதிரி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபோன் கொடுங்க, நான் வக்கீலுக்கு ஃபோன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேர் ஃபோனை தரவே மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம வால்டர் வைட் தாங்க காமிக்கிறாங்க. அவர் சாலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா, நான் சால் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதனால் சாலோட கதவு தெரியுமா, அதை உடச்சிக்கிட்டு அங்கே கண்ணாடி இருக்கும், அதெல்லாம் உடச்சிக்கிட்டு உள்ளே வராரு. அங்கே இருக்கிற லேடி வந்து எதுக்கு இந்த மாதிரி உடச்சிட்டு கேட்கும்போது, அவன் ஃபோன் பண்ண அடுக்கணும், அதனால தான் நம்ம உடச்சிட்டு வந்தார் மாதிரி அவர் சொல்கிறாரு. சால் எங்கன்னு கேட்டோன்னே, தெரில, அவர் எனக்கு எங்கே இருக்கான்னு தெரியாது, இப்போ இந்த கண்ணாடிக்கு வந்து காசு கொடுத்து தான் நீ போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்ட்டு அவர் தான் $12,000 எடுத்து தராரு. ஓகே, இந்த கிளாஸ் வந்து கூட காசு தெரியே, சரி ஓகே, அப்போ மற்றதுக்கெலாம் கேட்கும்போது, மற்றதுக்கெலாம் என்னன்னு கேட்கும்போது, சால் எங்கே இருக்கான்னு அவனுக்கு ஃபோன் பண்ண, நான் ஃபோன் நம்பர் தரேன், ஸோ அதுக்கு ஒரு $20,000 கொடு அப்படின்னு சொன்னோன்னே, $20,000 தைரியம் ஒரே சார், நான் வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு அப்படின்னு என்ன பண்ணுறான்னா, அவரோட வீட்டுக்கு அவர் போகிறாங்க. ஸோ அங்கே அப்போ அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவர் திங்க் பண்ணுறாரு, இந்த மாதிரி இப்போ நான் வீட்டுக்குள்ளே போன கஸ்டோட அடியாளர்கள்லாம் வந்து நம்மளை கொண்டு வரணும் அப்படின்னு என்ன பண்ணுறான்னா, பையனக்குள்ளையில பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வீட்டில் விட்டு வெளில வர அவசரத்தில் கேஸ் ஆஃப் பண்ண மாதிரி தெரியல, கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள சாவி எங்கே இருக்குன்னு கேட்டால் கார்பெட் கடையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வால்டர் சொல்கிறாங்க. ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாவி எடுத்துக்கிட்டு அந்த கார்பெட் அடியில் இருக்கிற சாவி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே திறந்து போகிறாங்க. அப்போ நம்ம வால்டர் வந்து பைனாகுலரில் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா கஸோட 2 ஆள் அங்கே வந்து பின் வீட்டு வழியாக வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ இதான் நம்ம கரெக்ட் டைம். அவர் என்ன பண்ணுறான்னா, பேஸ்மெண்ட் அடியாக தாங்க ஒரு வாட்டி வந்து ஸ்கைலர் கூட சண்டை போட்டிருப்பாங்க. ஸ்கைலர் கூட வந்து கதவு மூடி வச்சிருப்பாங்கல்ல, பின் கதவு மூடும்போது பேஸ்மெண்ட்டில் போயிருப்பார்ல, அதே பேஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுறான்னா போகிறாரு. அவங்க ரொம்ப ஒட்டடியாக இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கண்டுக்கவே மாட்டாதுங்க. அவர் பாட்னு உள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அப்போ அந்த 2 அடியாளர்கள் இருந்தாங்க தெரியுமா, அவனும் உள்ளே வரானுங்க. அப்போ நம்ம வால்டர் வந்து லைட்டாக சவுண்டு போடுறாரு. என்ன சவுண்டாக இருந்தால் கதை வந்து பார்க்குறாங்க. ஆனால் நம்ம வால்டர் கிடையாது. ஸோ நம்ம வால்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, காசு எடுத்துக்கிட்டு அவர் எப்பயோ வந்து பேஸ்மெண்ட்டுக்குள்ளேருந்து வீட்டுக்கு வந்துட்டு காசு எடுத்துக்கிட்டு அவர் அங்கே கிளம்பியே போயிட்டாரு. கட் பண்ணா நம்ம ஜெஸ்ஸியை தான் காமிக்கிறாங்க. ஸோ ஜெஸ்ஸியை பிடிச்சி பயங்கரமாக வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம சால் வராரு. நம்ம வால்டர் வந்து அந்த பொண்ணிட்ட காசு கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு வந்து சாலோட நம்பர் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம சால் அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டாருங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து அவனுக்கு அந்த 2 பேரும் சாலை பார்த்தோன்னே அலறி அடிச்சுட்டு ஓடிடுறானுங்க. ஏன்னா சாலு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு. அப்புறமா நம்ம வால்டர் வந்து இந்த மாதிரி கஸ்ஸை கொல்றதுக்கு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, கஸ்ஸை கொல்றதுக்கா, எதுக்கு நீ அவனை கொல்ல நினைக்கிற, அவங்க 2 பேரை கொல்றுவான், ஏன் உன்னை கூட கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து அவன் எந்த இடத்துல தனியாக இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம சால் என்ன சொல்கிறாரு தெரியுமா, ஆமாம் ஒரு தாத்தா இருப்பார் தெரியுமா, நீ கூட டியூக்கோ கிட்டலாம் மாட்டிக்கினேன், அவங்க ஒரு தாத்தா இருந்தார்ல, அந்த தாத்தாவை அடிக்கடிக்காதுக்காக பார்க்கறதுக்கு போவோம், அதுவும் தனியாக தான் போவோம் அப்படின்னு சொன்னானே. அப்படியா, ஏன் அந்த தாத்தா போகணும், அந்த தாத்தா இவனை சொந்தக்காரன்னு கேட்கும்போது, இல்லை எனிமி தான், நம்ம கஸ்ஸு வந்து அந்த தாத்தாவோட எல்லா சொந்தக்காரையிலையும் வந்து கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ எனிமியா, இதான் கரெக்டான சான்ஸ். நம்ம வால்டர் என்ன பண்ணுறான்னா, அந்த தாத்தாவை பார்க்கறதுக்காக போகிறாரு.
அந்த தாத்தா நம்ம வால்டரை பார்த்தா செம்மையாக மறைக்கிறாரு. தாத்தா மறைக்காதீங்க, இப்போ உங்கள் உடம்புலேயே வேலை செய்கிறது அந்த ஒரே ஒரு விரல் தான். ஸோ அந்த விரலை வச்சு நீங்கள் பெல் அழுத்திட்டே இருக்கீங்களே, அந்த பெல்லை அழுத்தியே நம்ம கஸை கொல்லலாம். எனக்கும் அந்த கஸை பிடிக்காது, அவனும் எனக்கு கொல்றதுக்காக தான் வந்து துடியாக துடிச்சிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் சேர்ந்து கஸை கொல்லாமல் கேட்கும்போது அந்த தாத்தாவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த தாத்தா வந்து பெல் அடிச்சுட்டே இருக்காரு. நம்ம வால்டர்லாம் போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் பெல் அடிச்சுட்டே இருக்காரு ரூமில் உட்காந்து. அப்போ ஒரு லேடி வராங்க. எதுக்கு தாத்தா பெல் அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே ஒவ்வொரு லெட்டர்ஸாக கண்டுபிடிக்கிறாங்க. இவர் என்ன தான் சொல்ல வராரு அப்படின்ட்டு ஒவ்வொரு லெட்டர்ஸாக வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸை உடனே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்றாரு. அப்புறமா நம்ம மெரியா அப்புறம் இந்த ஸ்கைலர்லாம் வந்து நம்ம வால்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்து இந்த ஃப்ளின்னும் இருக்கா தெரியுமா, அதாங்க வால்டர் ஜூனியர். இவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்பா கொஞ்சம் வேலையாக இருக்கப்பா, நீ அம்மா கிட்ட கூட சொல்லணே. அப்போ நம்ம மரியா வாங்கி பேசுகிறாங்க. ஏன் வால்டர் வரவே மாட்டீங்க, வீட்டுக்கு வாங்குறாங்க. இந்த 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 பாதுகாப்புலாம் வந்து ஹேங்க்கு தான், எனக்கு இல்லை, இங்கே கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ ஸ்கைலர் வந்து அதான் அப்போ வந்து மரியா வந்து ஸ்கைலர் கிட்ட என்ன சொல்கிறான்னா, உன் புருஷன் கேட்க மாட்டேன்னு கேட்க போது, நான் கேட்டாலும் அவர் கேட்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்கைலர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மூஞ்சில் மரண வீதி தெரியுது. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹேங்கோட ஃப்ரெண்ட் இருக்கா தெரியுமா, போலீஸு, அவர் வராரு. அப்போ நம்ம ஹேங்க் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்க லேப்டாப்பில் என்ன பார்க்குறாருன்னா, இந்த கஸ்ஸோட கடையில் அவ்வளோ கரண்ட் இருக்குது, அவர் பண்ணுற வேலைக்கு அவ்வளோ கரண்ட் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது அப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறேன்னா, அதை விடு, இந்த டியூக்கோவை பிடிக்கும் போது தாத்தா இருந்தா தெரியுமா, அந்த தாத்தா வந்து உன்னை உடனே பார்க்கணுங்கிறாரு. அவர் போலீஸ் உடனே கூப்பிட்டோன்னாரு. அவரை நாங்களாம் போய் போனோம், ஆனால் அவர் வந்து உங்ககிட்ட பேசணும்னாரு. கொஞ்சம் வரியாக கேட்கும்போது அங்கே இருக்கிற ஸ்கைலருக்கும் மாதிரி சமகாண்டு. இப்போ அவர் வந்து பயங்கரமாக வந்து நல்லா பாதுகாப்பு கொடுக்க சொன்னீங்க, ஆனால் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம போலீஸாக சொல்கிறாங்க. நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தா இப்போ நீங்கள் வெளில கூப்பிடுன்னு கேட்கும்போது, நீங்கள் அவர் வந்து ஆஃபீஸ் வந்தாருன்னா இன்னும் பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹேங்க்கு பேர் சரி ஓகே அப்படின்ற மாதிரி போகிறாரு. நம்ம ஹேங்க்கு நிறைய போலீஸ்லாம் அவர் சுற்றி உட்காந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவர் என்ன தான் சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கவனமாக நுணுக்கமாக வந்து என்ன எழுதிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லெட்டரும் அவர் சொல்லுவார், அந்த பெல் அடிப்பார். ஸோ அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிட்டு இருக்காங்க. அப்படி அவர் என்ன சொன்னார்னா, நான் சும்மா தான் கூப்பிட்டேன் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸோட டயத்தை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு எல்லா போலீஸ்க்கும் செம காண்டாவது. நம்ம தாத்தா பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுருக்காரு. இது எல்லாத்தையுமே அந்த டைரஸ் கிட்ட தூரத்தில் வந்து பார்த்துருக்கான். ஸோ போலீஸ் வந்து தாத்தா கிட்ட வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் நோட் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாமே போயிடுறாங்க. அப்புறமா அந்த தாத்தா ரூமில் இருக்காரு. அப்போ டைரியஸ் கிட்டு அந்த தாத்தா ரூமில் போயிட்டு உள்ளே யாராவது இருக்காங்க அப்படிமா செக் பண்ணுறான். அதுக்கப்புறமா டைரியஸ் கிட்டு கஸ்ஸு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து அந்த தாத்தா ஏதோ அந்த போலீஸில் விசாரிக்க வந்திருக்காங்க போல இருக்கு, நான் வேணா அவர் கொண்டுட்டுமான்னு கேட்கும்போது நம்ம கஸ்ஸு என்ன சொல்கிறான்னா, ஏய் அந்த வேலையெல்லாம் நீ பண்ணாத, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கஸ்ஸு சொல்கிறாரு. கட் பண்ணால் நமக்கு அந்த டிடெக்டிவ் இருக்காரு தெரியுமா, அவரை தான் காமிக்கிறாங்க. அவர் நம்ம ஜெஸ்ஸி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிளாக்குங்கிற பையன் வந்து முழிச்சினாப்பா, ஆனால் அவன் ரைசிங் அப்படிங்கிற இதுவால் வந்து அவனுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகல, அது எது ரோட்டோடத்தில் இருக்கிறது பூவால் தான் அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜெஸ்ஸி என்ன பண்ணதே தெரியல, அவர் ரோட்டில் வந்து போயிட்டு இருக்காரு. அப்போ யாரே தெரியல, கஸோட அடியாளுங்களாக தான் இருக்கும். அவனுங்க வந்து நம்ம ஜெஸ்ஸியை ஷாக் கொடுத்து காரில் ஏற்றி கூப்பிட்டு போயிடறானுங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஜெஸ்ஸிக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இந்த மாதிரி ஒன்றுலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஷாக் கொடுத்து உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ தான் டைரஸ் கிட்ட வந்து கஸ்ஸிட்ட இந்த மேட் எல்லாத்தையுமே சொல்லுவார். அப்போ தான் நம்ம கஸ்ஸு சொல்லுவார், அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கஸ்ஸு சொல்லுவார். அப்புறம் நம்ம கஸ்ஸு அந்த ஹெக்டர் சாலமங்கா தாத்தாவை கொல்றதுக்காக தான் போகிறாரு. அவர் கையில் ஊசி வச்சிருக்காரு. என்ன தாத்தா, நான் கொஞ்சம் லேட்டாக கொல்லான்னு பார்த்தேன், ஆனால் நீ பண்ணுற வேலைக்கு ஒன்று சீக்கிரமாக கொல்லலாம் தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு ஊசி மாதிரி எடுத்துகிட்டு வராரு. அதை வச்சு அந்த தாத்தாவுக்கு போட தாத்தா சாவடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வராரு. அதுக்கப்புறமா டக்குன்னு அந்த தாத்தா வந்து பெல் அடிக்கிறாருங்க. ஸோ அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இந்த தாத்தா பெல் அடிக்கிறாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலி நம்ம வால்டர் வந்து காலில் வந்து பாம்பு வச்சிருப்பாரு, இவர் எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஆனால் நம்ம வால்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பாம்பு இருக்குது தெரியுமா, அதை வீல் சேரில் கட்டியிருக்காரு. அந்த பெல் அடிச்சுட்டே இருந்தால் அந்த பாம்பு வெடிச்சிடும். இதை வந்து நம்ம கஸ்ஸுக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு வந்து அந்த வீல் சேரை பார்க்குறாரு, அதில் பாம்பு செட் பண்ணியிருக்கு. நோ அப்படின்ட்டு எழுதுகிறாரு. டக்குன்னு அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஏன்னா வெடிச்சிருச்சு. அவ்வளோதான், அந்த ரூம் வெடிச்சிருச்சு, அந்த தாத்தாவும் காலி, நம்ம கஸ்ஸும் காலி ஆயிருப்பாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். டக்குன்னு பார்த்தா நம்ம கஸ் இருக்காருலங்க, அவர் அப்படியே நடந்து வராரு. டேய் உனக்கு சாவே இல்லையா, நீ சாகவே மாட்டியா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து நல்லா பயங்கரமாக இருக்காரு. அதான் எப்பயும் போல நம்ம கஸ் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி இருக்காரு. இன்னொரு பக்கம் நமக்கு காமிக்கிறாங்க. பார்த்தா ஒரு பக்கம் மூஞ்சி செதஞ்சு போயிருக்கு. நம்ம கஸ்ஸு அங்கேயே அப்படி விழுந்துறாரு. அவ்வளோதான், நம்ம கஸ்ஸும் காலி ஆகிட்டாரு, அந்த ஹெக்டர் சாலமங்கா அப்படிங்கிற தாத்தாவும் காலி ஆகிட்டாரு. அப்புறம் நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. வால்டர் வந்து ஏதோ ஒரு காரில், அதாவது அங்கே நிறைய கார் இருக்குது. ஸோ அந்த காரில் அதில் அவரோட காரில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அப்பா வந்து கஸ்ஸு சாவர நியூஸை வந்து அதை ரேடியோவில் கேட்குது. இப்போ தான் வால்டர் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருக்காரு. ஏன்னா அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு, நம்ம கஸ்ஸை நம்ம கொண்டுட்டோமே அப்படின்ட்டு. ஏன்னா கஸ்ஸு வந்து இவங்க ஃபேமிலியை கொள்றதுக்கு முன்னாடியே நம்ம வால்டர் கஸ்ஸை கொண்டுட்டாரு. ஸோ அப்புறமா நம்ம ஜெஸ்ஸியை காமிக்கிறாங்க. ஜெஸ்ஸி இருக்காருலங்க, அவர் வந்து மெத்த தயாரிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து மிரட்டி, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தான் இருக்கணும், இனிமேல் எங்களுக்கு மெத்த தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு நம்மளோட கஸ்ஸோட ஆளுமே இருப்பாங்க. அங்கே யாரும் கதவு தட்டுறாங்க. அந்த கஸ்ஸோட ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம வால்டர் தான். வால்டர் அந்த அடியால் சாவடிக்கிறான். அப்போ தான் ஜெஸ்ஸிகிட்ட சொல்கிறான், கஸ்ஸு செத்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஃபேக்ட்ரி அவங்க என்ன பண்ணுறாங்க
ஆனால் அந்த லேப் இருக்குது தெரியுமா, அது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அங்கே இருக்கிற ஆசிட் எல்லாத்தையுமே கொட்டி அங்கே இருக்கிற கெமிக்கல் எல்லாத்தையுமே கொட்டி எலக்ட்ரிசிட்டி வச்சு அவங்க கொளுத்தி விட்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான், அந்த லேபு ஃபுல்லாக வெடிச்சு சதறிடுது. அப்புறம் நம்ம வால்ட்ரையும் ஜெஸ்ஸி என்ன காமிக்கிறாங்க, வால்ட்ரு அங்கே அப்படியே நின்றுக்கிட்டு ஒரு சாதிச்ச சந்தோஷத்தோட அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம ஜெஸ்ஸி வராங்க. இவரும் ஜெஸ்ஸியை வந்து என்னடா அவனுக்கு கொண்டாச்சு, இதுக்கப்புறம் கருத்து என்னன்னு கேட்கும் போது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறாரு. ஓகே, இந்த பிராக்கிங்கிற பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம வால்ட்ரு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறான், அவங்க ரைசிங்லாம் யாரும் கொடுக்கலையா, அவன் வந்து ஏதோ ஒரு ரோட்டு ஒருத்தருக்கு ஏதோ பூவா வந்து யாருக்கும் அவன் கொடுத்துருக்காங்க போல இருக்கு, இல்லை அந்த பூவை எடுத்து சாப்பிட்ருக்கான் போல இருக்கு, ஸோ அதனால தான் அவன் செத்து போயிருக்கா அப்படின்னு நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறாரு. ஓகேடா அப்படின்ற மாதிரி வால்ட்ரு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கை கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப நாள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களோட சரி எமோஷனலாக இருக்கும்ல. அதுக்கப்புறமா 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. கை கொடுத்தோடனே ஜெஸ்ஸி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. கட் பண்ணா நம்ம ஹேங்கு, ஸ்கைலரு, வால்ட்ரு பையன், அந்த போலீஸ்கார பசங்க எல்லாம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. கஸ்ஸு சத்தத்தை நியூஸில் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்கைலருக்கு வந்து யாரும் ஃபோன் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம வால்ட்ரு தான். ஸ்கைலர் சொல்கிறாங்க, அந்த கஸ்ஸுங்கிறவர் செத்துட்டாரு, அதுக்கப்புறம் தாத்தா அவரும் செத்துட்டாரு, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே வால்ட்ரு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கஸ் என்ன சொன்னா தெரியுமா என்கிட்ட, அவன் குடும்பத்தை கொன்றுவன்னா, ஆனால் அவனுக்கு குடும்பத்தை கொல்லலை, அதுக்கு முன்னாடியே அவன் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி வால்ட்ரு சொல்கிறாரு. ஸ்கேலரை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஃபேக்ட்ரியை கொளுத்துறது, அதான் அந்த லேபை கொளுத்துறது, நம்ம கஸ்ஸு செத்தது, தாத்தா செத்தது, இது எல்லாத்துக்குமே வால்ட்ரு தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து, ஓ இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்களா, இப்போ நீங்கள் சேஃபாக இருக்கலாம் கேட்கும்போது அந்த வால்ட்ரு ஒன்றுமே சொல்ல மாட்டாரு. ஆமாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்புறம் நம்ம வால்ட்ரு இருக்கால்லங்க, போன எபிசோட்ல கன்னை சுற்றுவார். ஒரு செடியில் வந்து அந்த கன்று நிற்கும்ல, அந்த செடியை காமிக்கிறாங்க. அந்த செடியில் பார்த்தா என்ன போட்டு தெரியுமா, லில்லி ஆஃப் த வேலி. இந்த லில்லி ஆஃப் த வேலி செடி தான் வந்து அந்த பிராக்குங்கிற பையன் வந்து சாப்பிட்ருக்கான். ஸோ அதை தான் அந்த டிடெக்டிவும் சொல்லுவார், நம்ம ஜெஸ்ஸியும் சொல்லுவாங்க. செடி வால்ட்ரு வீட்டில் தான் இருக்கு. அப்போ நம்ம வால்ட்ரு தான் இந்த பிராக்குக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த சாலோட அடையாளம் இருக்கா தெரியுமா, அவனை வச்சு ரைசிங்கை எடுத்திருக்காங்க. ரைசிங்கை எடுத்துட்டு இந்த லில்லி ஆஃப் த வேலி செடி இருக்குது தெரியுமா, இதை வச்சு அந்த பிராக்குங்கிற பையன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த இது இருக்குது தெரியுமா ரைசிங், ஸோ அதை வந்து கஸ் தான் வந்து எடுத்து கொடுத்து அந்த பிராக்கை சாவடிச்சாரு அப்படின்ற நம்ம ஜெஸ்ஸிக்கிட்ட சொன்னோன்னே ஜெஸ்ஸி கஸ் மேலே காண்டாகிறாங்க. ஸோ அது பிளான் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. கஸ்ஸோ செத்து போயிட்டாரு. ஆனால் அது எல்லாமே பண்ணுது நம்ம வால்ட்ரு தான். அந்த அடியாலை வச்சு ரைசிங் எடுக்கிற மாதிரி எடுத்து அந்த லில்லி ஆஃப் த வேலி செடியை வச்சு அந்த பிராக்குங்கிற பையனை கொண்டிருக்காரு. ஸோ இதோ இந்த ட்விஸ்டோட இந்த எபிசோடே ஒரு முடிக்கிறாங்க. இந்த சீசனும் முடியுது, நம்மளோட வீடியோவும் முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு சீசன் தாங்க இருக்கு. அந்த ஒரு சீசன்ல 14 எபிசோட் இருக்கு. அதை நம்ம கூட சீக்கிரமா பார்க்கலாம். அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். பை பை, see you, டாட்டா.